தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Realme Narzo 50i Prime என்ற ஸ்மார்ட் போன் இப்போ அஃபிஷியலி லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் இதில் என்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம் வித் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். பாக்ஸில் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஃபோன் இருக்குது, சார்ஜர் இருக்குது, கூடவே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் டைப் சி கிடையாது, வெறும் மைக்ரோ USB தான். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இதோடைய பட்ஜெட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குன்றதை நானும் எதிர்பார்க்குறேன். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. மற்ற விஷயங்களை பற்றியும் மொத்தம் சொல்லிடுறேன். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து கிடையாதுங்க, நார்மலான டிஸ்பிளே தான். அதுவும் சின்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு டேபிள் போட்டு உட்கார அளவுக்கான ஒரு தின்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய சின்ன இருக்குது. அண்ட் டிஸ்பிளே உடைய குவாலிட்டியும் சொல்கிற அளவுக்கு கிடையாது. டச் ரெஸ்பான்ஸ் வந்து பரவாயில்ல, அவ்வளவுதான். நீங்க அப்படி தள்ளிங்கன்னா ஜூம் எல்லாம் வந்து பண்ணும்போது ரொம்பவே மெதுவாக தான் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜான டிஸ்பிளேவா தான் கொடுத்துருக்காங்க. டிசைனை பத்தி சொல்லணும்னா இவங்க முழுக்க இதை டிசைன் ஓரியன்டா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட், இது எந்த பட்ஜெட்னு எனக்கு தெரியல, அந்த பட்ஜெட் டிசைன் இது நல்லா இருக்கும்னு அவங்க கிளைம் பண்றாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரே கேமரா, பின் பக்கமா ஒரு டெக்ஸ்சர் மாதிரி தெரியுது, பட் டெக்ஸ்சர் கிடையாது. இது பார்க்கும்போது நல்லா இருக்கு, கொஞ்சம் மேட் ஃபினிஷிங். இது ஒன்று தான். உங்களுக்கு நார்சோன்றது ரொம்ப பெருசா வந்து போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. ஒரு பாக்ஸி டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் எடுக்கும் போதும் பரவாயில்ல, 180 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன் அண்ட் ஃபீல் ஓகே. இதில் குறிப்பான விஷயம் என்னன்னா, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, ஒன்லி ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். அது ஓகேவா ஒர்க் ஆகுது. மற்றபடி நீங்கள் பேட்டர்னோ இல்லாட்டி வந்து நம்பர் அன்லாக் இது மட்டும் தான் வந்து போட வேண்டியதாக இருக்கும். கேமராவை பற்றி பேசணும்னா பின்பக்கமாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா எவ்வளோன்றதை அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்துக்கோங்க. கேமரா சாம்பிள்ஸ் ஓரளவுக்கு வந்து பாருங்க. பின்பக்கமாக ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், அண்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா ஏதோ இருக்கு, இப்படி வேணா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலி கேமரால அதிகப்படியான விஷயங்கள் இல்லை. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிசாக் ப்ராசஸர் இதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் யூனிசாக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிசாக் T612 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து இருக்கு. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 lakh கிட்ட வந்து போகுது. ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிறதுக்கு ஓகேவா இருக்கும். கேம் எல்லாம் சத்தியமாக வந்து எதிர்பார்க்காதீங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, பட் நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு சின்னதாக வந்து லேக் வந்து இருந்தது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Android 11 தான் ரன் ஆகுது. அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஏதோ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டுமே எடுத்துக்கோங்க. பட் ஜென்ரலி இதோடைய பிரைசிங் அப்படின்றது 8லிருந்து 10க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. 8க்குள்ளே இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு வேணா சொல்லுவேன். பட் நான் யாருக்குமே இதை வந்து வாங்குங்கன்னா வந்து சொல்ல மாட்டேன். இதோட நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வருது, அதில் வாங்கிக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.